செல்ல தாயி செல்ல தாயி பஞ்சி உள்ளவா ஏக்கா வாயில இருக்க பிளாஸ்டரி எடுத்துட்டியோ? ஆமா வேற என்ன செய்ய, எத்தனை நேரம் கரைச்சி கரைச்சி வாயில குடிக்க, அந்தளவு மெதுவா எடுத்துட்டேன். கொஞ்சம் பரவாயில்ல பாத்துக்கா. ஏக்கா தீபாவளி நேரத்துல அங்கேயும் பார்த்து எடுத்துல ஆந்துக்கா. யாரும் பட்டாசு தூக்கி மண்டபத்துல போட்டுறாம. யார் மேலேயும் படவா செய்து என் மேல மட்டும்தானே படுது. யாரோ என்ன குறி வச்சு தாக்குதாவும் நினைக்கேன். கண்டுபிடிக்க பட்ட காலே தான் எனக்கு படுது. சரி விடு, வருத்தப்படாத. தீபாவளி என்னைக்குமா சந்தோஷமாட்டு பண்டம் பலகாரம்லாம் தின்னு எடுத்து கொஞ்சம் நல்ல தெம்பயிரி. செல்ல தாயி எத்தனை வகை பண்டம் சுட்ட வீட்டுல? என்னம்மா பட்ட மாசம் மாநாடு நடக்க மாதிரி இருக்கு? யார் ஒண்ணு லட்டி பஞ்சக கேட்டுட்டு இருக்கா எத்தனை வகை பலகாரக்கா சுட்ட அப்படின்னு. அதுக்குள்ள நீ வந்துட்ட. உங்க அண்ணி மாவெல்லாம் திரிச்சு எடுத்து வச்சிருக்கா. இப்போ ஒரு 10 நிமிஷத்துல போடுன்னு அவ்வளவு பண்டத்தை சுட்டு முடிச்சிருவா. ஒரு 5 வகை பண்டம் சுடணும்னு இருக்கா. என்னம்மா சொல்லுத? அன்னைக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுமா. பாவம் அவங்க இவ்வளவு வேலை செய்வாங்க. பண்டம் சுடத நான் பாத்துக்கிட்டேன். அப்படி போட அருவால நாத்துவா கொக்காவா? எட்டியா மக்கா நீ வழக்கம் போல தின்னுகிட்டே இரு. ஒரு பண்டமும் சுடாண்டா. நான் கொஞ்ச நாள் கொஞ்சம் உசுரோட இருக்கணும் டி. ஏமா என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பத்தி சரியான பேத்த பிள்ளைய நினைச்சிட்டு இருக்கியோ? 2 நாளா யூடியூப தட்டி தட்டி பார்த்து ஏகப்பட்ட பண்ட பலகாரம்லாம் படிச்சிருக்கேன். அத நீங்க செயல்ல காட்ட போறேன். ஏ பாவி மக்கா சும்மா இருட்டி தேவையில்லாத வேலையை இழுத்துட்டு போறாத. நாத்து எத்தனை வகை பலகாரம் செய்ய போற? வெயிட் அண்ட் சீ. ஏக்கா 5 வகை பலகாரத்தை இப்ப சுற்றுறா போல இருக்க ராதிகா. அப்ப இருந்து தின்னுட்டு தான் போன சரியா? சரி பஞ்சி. என் மொப நம்பிக்கையோட சொல்லிட்டு போறத பார்த்தா 5 என்ன 10 வகை பலகாரத்தை கூட சுட்டு தள்ளிடுவா போல இருக்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு இடியா மக்கா இடி நாம தராசதி ஏதோ பலகாரத்தை சுட்டு தள்ள போறேன்னா இடி பெருஞ்சட்டி கொண்டு வந்திருக்க. இம்மா 5 வகை பலகாரம் சுட ஆரம்பிக்க தான் செஞ்சேன். அதுல முறுக்கிக்கிட்டு